நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். பேராண்மை என்ற சிறுகதைய நம்ம இங்க கேட்க போறோம். சிறுகதை எழுதியவர் ஆபுத்திரன். குரல் வழியில் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் ரசூல் பீவி. வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த காப்பி என்று டம்ளரை கீழே வைத்து விட்டு போனாள் அவளின் அம்மா. இப்போதெல்லாம் அவள் முகத்தை யாரும் பார்த்து கூட பேசுவதில்லை. 7 மாதங்களுக்கு முன் திருமண மண்டபத்தில் இருந்து இரவோட இரவாக காதலுடன் ஓடியவள் தான் இவள். யார் விட்ட சாபமோ மனதிற்கு பிடித்தவனுடன் வாழ்வதற்கு ஓடியவள் கடலில் குதித்து தற்கொலைக்கு முயன்ற போது காப்பாற்றப்பட்டாள். காவல்துறை உதவியுடன் வீடு வந்து சேர்ந்தாள். அன்று முதல் உணவும் பிற தேவைகளும் அவளுடைய அறைக்கே வந்தது, அன்பை தவிர. இளவரசியாக வாழ்ந்த வீடு முழுவதும் உலா வந்தவள் இப்போது தனிமை சிறையில். அவளுக்கு வாழ்வதில் விருப்பம் இல்லைதான். ஆனாலும் இன்னொரு முறை தற்கொலைக்கு முயற்சிப்பதற்கு அவள் மனம் ஒத்துழைக்கவில்லை. ஏற்கனவே நடைபிணமாக வாழும் பெற்றோரையும் தம்பியும் மேலும் இம்சிக்க அவள் விரும்பவில்லை. இந்தா உன்னை பார்க்க அவர் வந்திருக்காரு என்றாள் அம்மா. எவனையும் பார்க்க முடியாது, போ சொல்லு. நானும் சொல்லிட்டேன், அந்த சனியனை நீங்க ஏன் தம்பி பார்க்க வந்தீங்கன்னு. அவரு பிடிவாதமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அன்னைக்கு நீ ஓடின பிறகு அவர் தான் சண்டைக்கு நின்று அவங்க வீட்டு ஆளுங்களை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போனாரு. அந்த நன்றிக்காக ஒரு தடவை பார்த்து என்றாள் அம்மா. ஓ அவரா என்று தடுமாறியவள் சற்றென்று எழுந்து முகத்தை கைகளால் துடைத்து கொண்டாள். சில வினாடிகள் அவளையே முறைத்து பார்த்த அவள் அம்மா பிறகு நேராக ஹாலுக்கு சென்றாள். அங்கு அமர்ந்திருந்தவனை பார்த்து, நீங்க போய் பாருங்க தம்பி என்றாள். அறைக்குள் உட்கார்ந்து கொண்டிருந்த இளம்பெண்ணின் மனம் 2 மாதங்களுக்கு முன் நடந்த நிகழ்வுகளை அசை போட்டது. பேக்குடன் திருமண மண்டபத்தில் சுவரேறி குதிக்கும் போது பேக் தவறி திருமண மண்டபத்துக்குள்ளேயே விழுந்து விட்டது. தான் மணக்க போகும் பெண் இன்னொருவனுடன் ஓடுவதை பார்க்கும் எந்த ஆண்மகனும் சும்மா இருக்க மாட்டான். ஆனால் இவனோ இவளை பார்த்ததும் ஒன்று பேசாமல் கீழே விழுந்த பேக்கை எடுத்து அவளிடம் கொடுத்து விட்டு போய்விட்டான். இப்போது எதற்கு வந்திருக்கிறான் என்று தெரியவில்லை என்று நினைத்து கொண்டாள். எப்படி இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே உள்ள வந்தவன் நேராக அவளுக்கு எதிர் திசையில் போய் சுவற்றில் சாய்ந்து நின்று கொண்டான். இவள் பதில் பேசாமல் தரையை பார்த்து கொண்டிருந்தாள். அவன் மேலும் தொடர்ந்தான். நீங்க வந்துட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே உங்களை வந்து பாக்கணும்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்கு அது அசௌகரியமா இருக்குமேன்னு தான் நான் வரல என்றான். அவளிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. சில நிமிடங்கள் அமைதியாக சென்றது. எங்க வீட்டுல எனக்கு திரும்ப பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, அதான் என்று இழுத்தான். சற்றென்று அவன் முகத்தை சலனமின்றி நிமிர்ந்து பார்த்தவள், இப்ப என்ன தப்பு உங்க மேல இல்லன்னு யார்கிட்டயாவது சொல்லணுமா, இல்ல ஏதாவது லெட்டர் எழுதி கொடுக்கணுமா என்றால் விரக்தியாக சிரித்து கொண்டே. சில வினாடிகள் அமைதியாக இருந்தவன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது, இப்பவும் பிடிச்சிருக்கு, அதான் உங்ககிட்ட திரும்ப கேட்கலாம்னு வந்தேன் என்றான். உனக்கு என்ன பெரிய தியாகின்னு நினைப்பா? சோரம் போனவளுக்கு வாழ்க்கை கொடுத்தவன் நல்ல பேர் எடுக்க பாக்குறியா? சட்டென்று அவனை ஒருமையில் அழைத்து பேசினார். ஏன் கூடாதா? பிராடு பயலுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுப்ப, இப்போ உன் கூட சேர்ந்து வாழ எனக்கு ஒரு வாய்ப்பு தர மாட்டியா? அவனும் அவளுக்கு சளைக்காமல் வார்த்தையை நடையை மாற்றினான். மரியாதையா வெளியே போயிடு, எனக்கு எவனும் வேண்டாம், நான் இப்படியே இருந்துடுறேன் என்றால் அவள் குரல் இப்போது லேசாக தழுதழுத்தது. அவனோ, என்னால் அப்படி முடியாது, ஏற்கனவே மனசளவுல உன் கூட நிறைய வாழ்ந்துட்டேன். அன்னைக்கு நீ ஓடி போறத பாக்கும்போது எனக்கு யாரோ என் மேல நெருப்பு வச்ச மாதிரி இருந்துச்சு. சரி, நீ உனக்கு பிடிச்சவங்க கூட சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா உன் துரதிர்ஷ்டம் இப்படி ஆகி போச்சு. ஆனா இதை என்னோட அதிர்ஷ்டமா தான் நான் நினைக்கிறேன் என்றான். அவனை எரிப்பது போல் பார்த்தவள், என்னால முடியாது, என்னை ஏற்கனவே ஒருத்தன் ஏமாத்திட்டான், நான் ஒரு எச்சில் இலை என்று விசும்பத் தொடங்கினாள். இவனோ நம்பி வந்தவளை ஏமாத்துனது அவன் தப்பு. உன் விருப்பத்தை கேட்காம திருமணத்துக்கு ஏற்பாடு செஞ்சது உன் பெத்தவங்களோட தப்பு. என்னோட போன் கால் மெசேஜ் எதுவுமே நீ அட்டன் பண்ணல. அப்பவே நான் உன்கிட்ட கேட்டிருக்கணும். கேட்காம விட்டது என்னோட தப்பு. பிடிச்சவங்க கூட சேர்ந்து வாழணும் நீ முயற்சி பண்ணது உன்னோட தப்பு, ஒன்னும் கிடையாது என்றான். மேலும் அதுவும் இல்லாம வாய் வச்சிருச்சேன்னு வெள்ளி பாத்திரத்தை தூக்கி போடுற பழக்கம் எனக்கு இல்ல என்றான். நெடுநாளைக்கு பிறகு வார்த்தைகள் ஆறுதலாக இருப்பது போல் இருந்தது அவளுக்கு. ஆனாலும் பெண் மனம் தவித்தது. அவன் இங்கிருந்து போனால் போதும் என்றிருந்தது அவளுக்கு. ஊர் எப்படி ஒத்துக்கும்? முதல்ல உன் அப்பா அம்மாவே இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க என்றாள். அது பத்தி எனக்கு கவலை இல்லை என்றான் தீர்மானமாக.
உன் கூட ஒன்னா இருக்கும் போதெல்லாம் எனக்கு மனசு உறுத்துமே. அவள் கதறினாள். பரவாயில்ல, நானும் சினிமாக்கு போறப்ப எல்லாம் அதுல வர நடிகைங்களை அக்கா தங்கச்சியை எப்பவும் நினைச்சதில்ல என்றான். மனதளவில் இங்கு எவரும் அவ்வளவு யோக்கியர்கள் இல்லை என்றான். மறைமுகமாக கூறினான். பிளீஸ்ங்க, நாளைக்கு ஏதாவது ஒரு சண்டையில ஓடி போனவதானடி நீன்னு சொல்வீங்க, என்னால தாங்க முடியாது என்றாள். நானும் மனுஷன்தாங்க, கண்டிப்பா நான் அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா கோபம் தீர்ந்தவுடன் உங்ககிட்ட ஓடி வந்து கொஞ்சம்னு கொஞ்சுவேன். எனக்கு உங்களை அவ்வளவு பிடிக்கும் என்றான். தன்னிலை தடுமாறி அவன் கண்களில் இப்போது கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. லூசாடா நீ, முதல்ல உங்க வீட்டுல எப்படி சம்மதிப்பாங்கன்னு யோசிச்சியா என்றாள். ஆமாண்டி, 200% சம்மதிக்க மாட்டாங்கதான். பேசி புரிய வைக்கணும், முயற்சிக்கணும் என்றான். அப்புறம் எப்படி என்றால் அவளையும் அறியாமல் வாட வேண்டும் என்ற ஆசை அவளுக்குள் ஊற்றெடுக்க ஆரம்பித்தது. வேற வழி, திரும்பவும் ஓடி போக வேண்டியதுதான் என்றான் கண் சிமிட்டியபடி. அந்த வார்த்தையை கேட்டவுடன் கொல வெறியுடன் அடக்க முடியாத சிரிப்பும் வந்தது அவளுக்கு. உன்ன ஓங்கி அரையணும் போல இருக்கு என்றாள். இந்தாங்க அடிங்க என்று கண்களை மூடிக்கொண்டு முகத்தை நீட்டினான். ஏதோ ஒரு இதமான பாரம் அவளை அழுத்த அதை தாங்க முடியாமல் குத்துக்கால் இட்டு தரையில் அமர்ந்தாள். தன் கால்களுக்கு முகம் புதைத்து அழுதாள். மெதுவாக அருகில் வந்து சம்மணம் போட்டு அமர்ந்தவன் தயக்கத்துடன் அவளை கையை இறுக பற்றி கொண்டான். மேலும் தொடர்ந்தான். எனக்கு உங்களை இறுக்கமா அணைச்சு பிடிச்சிட்டு ஒன்னும் இல்லடா, நான் இருக்கேன்னு சொல்லணும்னு ஆசையா இருக்கு. ஆனா என்ன? அவள் குரல் தடுமாறியது. அவள் பூமணம் துயரத்தின் எல்லைக்கோட்டை தாண்டி ஆறுதலின் கரம் பிடிக்க ஏங்கியது. நீங்க முகம் கூட கழுவாம கண்ணெல்லாம் பூத்து போய் பார்க்க பாண்டையா இருக்கீங்க. உங்க மேல புளிச்ச வடை வேற வருது, அதான் என்றான் சிரித்து கொண்டே. முறைப்பும் சிரிப்புமாய் ஓங்கி அவன் தோளில் குத்தியவள் அழுது கொண்டே எப்போ நம்ம போ என்றாள். வாக்கியத்தின் சொற்களை முழுமையாக கூற முடியவில்லை. அவமானமும் நிராசையும் அவளுடைய மனதில் இன்னமும் மிச்சம் இருந்தது. தான் செய்வது சரியா என்று அவளுக்கே கூட புரியவில்லை. அட வெக்கம் கட்டவளை என்று அவளுடைய ஆழ்மனம் அவளை ஏளனம் செய்தது. ஆனால் அவனோ புன்னகை மாறாத முகத்துடன், எனக்கு பெங்களூருக்கு டிரான்ஸ்பர் ஏற்கனவே வந்துருச்சு, எல்லார்கிட்டையும் பேசி பார்ப்போம், இல்லைன்னா ரெடியா இருங்க என்றான். நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள். அவன் கண்களில் இவள் முகத்தின் துயரறைகள் மறைவது நன்றாக பிரதிபலித்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதையை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்களை பதிவிடுங்க. மற்றும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ARR Clicks ரசூல் பிவி. நன்றி, வணக்கம்.